வங்கியில் கடன் வாங்கியுள்ள அனைவருக்கும் ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் வந்துள்ளது. இந்தியன் ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ ஒரு புதிய உத்தரவை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இது குறிப்பாக வீட்டு கடன், கார் கடன், தனிப்பட்ட கடன், தங்க நகை கடன் வாங்கியவர்களுக்கு பெரிய நிம்மதியை தரக்கூடியது. அது என்ன புதிய விதி? இந்த விதி எப்பொழுது அமலுக்கு வரும்? இதனால் பொதுமக்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என அனைத்தையும் விரிவாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. நம்ம நாட்டில் பல கோடி மக்கள் வங்கிகளிலும் என்பிஎஃப்களிலும் கூட்டுறவு வங்கிகளும் கடன் வாங்கி இருக்கிறார்கள். வீடு கட்ட, வாகனம் வாங்க, தொழில் தொடங்க, கல்வி பயில, குடும்ப செலவுகளை சந்திக்க கடன் என்பது இன்றைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிட்டது. ஆனால் இந்த கடனுக்கு எதிராக எப்பொழுதுமே ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்னவென்றால், முன்கூட்டியே கடனை திருப்பி செலுத்தும் பொழுது வங்கிகள் வசூலிக்கும் ஃப்ரீ பேமெண்ட் சார்ஜ். உதாரணமாக, ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் வீட்டு கடன் இருக்கிறது என எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் விரைவில் சம்பாதித்து 2 ஆண்டில் முழு கடனை திருப்பி தர நினைத்தால் வங்கிகள் உடனே கூடுதல் கட்டணம் வசூலித்துவிடும். இதைத்தான் ப்ரீ பேமெண்ட் பெனால்டி என்கிறார்கள். இந்த குறைகளை பார்த்து இந்தியன் ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஒரு முக்கிய தீர்மானத்தை எடுத்துள்ளது. அதாவது 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஃப்ளோட்டிங் வட்டி விகிதத்தில் எடுக்கப்படும் அனைத்து கடன்களுக்கும் ப்ரீ பேமெண்ட் சார்ஜ் வசூலிக்க கூடாது என தெளிவாக உத்தரவு வெளியிட்டு உள்ளது. அதாவது நீங்கள் வீடு கட்ட கடன் வாங்கியிருந்தாலும் சரி, வாகன கடன் வாங்கியிருந்தாலும் சரி, வட்டி விகிதம் ஃப்ளோட்டிங் வகையில் இருந்தால் உங்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கடனை முன்கூட்டியே திருப்பி செலுத்தும் சுதந்திரம் கிடைக்கும். அதற்கு வங்கிகள் எந்த விதத்திலும் அபராதம் விதிக்க முடியாது. இது பொதுமக்களுக்கு, குறிப்பாக நடுத்தர குடும்பங்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் ஆகும். இதோடு மட்டுமல்லாமல் ஆர்பிஐ இன்னொரு முக்கியமான கட்டுப்பாட்டையும் கொண்டு வந்துள்ளது. அது என்னவென்றால் கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ற புதிய விதி ஆகும். கடன் வாங்குபவர்களுக்கு கடன் ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு முக்கிய தகவல்களை வங்கிகள் மிகவும் தெளிவாக வழங்க வேண்டும். அதாவது வட்டி விகிதம் எவ்வளவு, வட்டி மாறுபடும் வீதம் என்ன, எவ்வளவு இஎம்ஐ செலுத்த வேண்டும், கூடுதல் கட்டணங்கள் என்னென்ன, முன்கூட்டியே திருப்பிச் செலுத்தும் விதிகள் என்ன, இவை அனைத்தும் சின்ன சின்ன எழுத்துக்களில் மறைக்கப்படாமல் பெரிய எழுத்துக்களில் தெளிவாக தனி ஆவணமாக கொடுக்கப்பட வேண்டும். இதனால் வாடிக்கையாளர்கள் ஏமாறும் வாய்ப்பு குறைவாக இருக்கும். இதேபோல் தங்க நகை அடமான கடன்களுக்கு, வாகன கடன்களுக்கு சம்பந்தப்படும் புதிய வழிகாட்டுதல் வந்துள்ளன. நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் அதாவது என்பிஎஃப்சிஸ் அதாவது வங்கிகள் அல்லாமல் கடன் தரும் நிறுவனங்களும் இந்த விதிகளை கடைபிடிக்க வேண்டும். முன்பு தங்க நகை கடனில் பல்வேறு மறைமுக கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என்ற குறைகள் இருந்தன. இனி அதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக ஆர்பிஐயின் விதிமுறைகளை பின்பற்றாத வங்கிகள், என்பிஎஃப்சிக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இப்பொழுது இந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தால் மக்களுக்கு என்ன பயன் என்பதை பார்க்கலாம். முதலில் நீங்கள் விரைவில் சம்பாதித்தால் கடனை விரைவில் அடைக்கலாம். அதற்கு கூடுதல் அபராதம் இருக்காது. அடுத்து, கடன் வாங்கும்போது எல்லா விவரங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்து, வங்கிகள் மறைமுகமாக கட்டணம் விதிக்க முடியாது. அடுத்து, என்பிஎஃப்சிக்கள் மற்றும் வங்கிகள் ஒரே மாதிரி விதிகளை தான் பின்பற்ற வேண்டும். அடுத்து, வங்கிகள் கடன் வாங்குபவர்களுக்கு அதிக சுதந்திரமும் பாதுகாப்பும் கிடைக்கும். இதை பற்றி நிதி நிபுணர்கள் கூறுவது, இந்த நடவடிக்கை இந்திய கடன் முறையில் ஒரு பெரிய சீர்திருத்தமாக அமையும். மேலும் மக்கள் அதிக நம்பிக்கையுடன் வங்கிகளில் கடன் எடுக்க தொடங்குவார்கள். சிறப்பாக வீட்டுக் கடனில் 15 வருட கடனை 7 ஆண்டில் அடைத்துவிடும் வாய்ப்பு அதிகரிக்கும். அதேபோல் வங்கிகளும் வெளிப்படையான முறையில் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதனால் வங்கியில் கடன் வாங்கியிருப்பவர்கள் அனைவரும் இது ஒரு உண்மையான ஹாப்பி நியூஸ் தான். இனி கடனை அடைப்பதற்கு பயப்பட வேண்டாம். எப்பொழுது வேண்டுமானாலும் சுதந்திரமாக கடனை அடைக்க முடியும். மற்றும் கடன் ஒப்பந்தத்தில் மறைக்கப்பட்ட சிக்கல்கள் எதுவும் இருக்காது. எல்லாமே தெளிவாக கிடைக்கும். நன்றி.